தாய்ப்பால் பெருக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு உணவு வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபுட் வந்து வெள்ளைப்பூண்டு தான். 50 பல் ஃபுல்லாக உரிச்சு வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா நெய்யில் வதக்குங்க. அதிமதுரம் பவுடர் வந்து ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தாய்ப்பால் பெருக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு உணவு வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபுட் வந்து வெள்ளைப்பூண்டு தான். நல்ல நெய்யில் ஒரு 50 பல் ஃபுல்லாக உரிச்சு வச்சு எடுத்துக்கோங்க. சரியா? 50 பல் எடுத்து வெள்ளைப்பூண்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா நெய்யில் வதக்குங்க. நெய்யில் வதக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மிருதுவாயிரும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கூழ் மாதிரி நல்லா அடித்து அதை எடுத்துக்கோங்க. 50 பல் கரெக்டாக 50 பல் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதனோட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிமதுரம் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த அதிமதுரம் பவுடர் வந்து ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நாட்டு சர்க்கரையும் நீர் கொஞ்சம் ஒரு 100 மில்லி இல்லாட்டி ஒரு 500 மில்லி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணிக்கு கொஞ்சம் பாதி அளவில் அந்த நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக கொஞ்சம் காய்ச்சுங்க. காய்ச்சினோடனே கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் தண்ணி சத்து வற்றி அந்த இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு எசன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஜீரா மாதிரி ஆன ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிமதுரம் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கிறத வந்து நல்லா போட்டுக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம இந்த நாட்டு சர்க்கரை எடுக்கிறோமோ அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி குறைச்சி கூட தண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை வந்து நல்லா அந்த அதிமதுர தூள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ண ஸ்டேஜில் இந்த வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கத இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சட்னி ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்துருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீர் பதம் எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறம் லேகியம் மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிண்டி அதை மட்டும் எடுத்து வச்சு ஒரு வாட்டர் இல்லாத ஒரு வெட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு 1 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 7 டேஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தீந்துருச்சுன்னா அடுத்து திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் கொடுத்துட்டு இருக்கப்போ நல்லா உங்களுக்கு வந்து மில்க்லாம் நல்லா லாக்ரிமல் செக்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த டிபின்றதுனால சதை வந்து மாத்திரையால் கரை வைக்க முடியாது. ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். பேஷண்ட் பேர் வந்து பிரைட், 30 வயசு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்திருக்காங்க அப்படின்னா மோஷன் போகலை அப்படின்னா அவங்களுக்கு வயிறு வலிக்கும், மோஷன் போகிறப்பையும் வயிறு வலிக்கும். பீரியட்ஸ் டைம்லையும் ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லையும் பயங்கரமான பெயின் வந்து இருக்கும். எல்லா நேரமே பெயின் இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். இதோட சேர்ந்து ஓவரியில் வந்து 7 சென்டிமீட்டர் அளவில் 7 8 சென்டிமீட்டர் அளவில் வந்து சிஸ்ட் இருக்கு. டிபி ஆல்ரெடி அட்டாக் ஆகிறதுனால அதனால நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்ததன் காரணமாக அவங்களுக்கு குடல் வந்து சுருங்கிடுச்சு. குடல் சுருங்கி சரியான மோஷன் போகாமல் வயிறு விட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து ஸ்கேனில் வந்து கொடுத்துருக்காங்க லாங் ஸ்டாண்டிங் chronic and ileocecal junction terminal ileum stricture causing chronic small bowel obstruction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து சிலிக்கான் அப்ளஸ் புல்ட் இந்த பிரச்சனை இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வயிறு வலி வயிறு விசல் சரியான மோஷன் போகாமல் பயங்கரமா ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்சர் இருக்க பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து குடலை வந்து சேர்த்து யூஸ் பண்ணி வைக்கிற சர்ஜரி பண்ணணும், இது தவிர வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட் 6 சைபர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மோஷன் நல்லா போகுது. பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கு, மோஷன் போறப்பையும் வலி இல்லாமல் இருக்கு, வயிறு உப்புசம் இல்லாமல் நார்மலா இருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்சர் எல்லாமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஹெல்த்தியா நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் போனால் 3 மாசத்துக்கு ஒருக்க அப்படி வந்துட்டு இருக்குது. இப்போ
அதனால என்ன மாதிரி இல்லாம பீரியட்ஸ் வந்துச்சு. இது இப்போ மோஷன் போறது லைட்டா இருக்குது, இர்ரெகுலரா மோஷன் போறது அதுவும் நம்மளுக்கு நார்மல். அப்புறம் பீரியட்ஸ் அப்போ வலி இருக்கிறதும் இந்த அளவு பீரியட்ஸ் அப்போ பெயின் இல்லை. ஃபர்ஸ்ட் மருந்து எடுத்து பாடி டயர்ட்னஸ் எப்படி இருக்கு. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.